குளிர்காலத்திலே கடும் குளிராக இருக்கிறது என்ற வார்த்தைகளை அதிகமாக மக்கள் மத்தியிலே பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடுமையான உஷ்ணம், கடுமையான வெப்பம் அல்லது கடுமையான குளிரான இந்த காலங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு என்று நிச்சயித்து வைத்திருப்பதுதான் இந்த காலங்கள் என்பது. அதிலும் குறிப்பாக இந்த கடுமையான, அதாவது மக்களால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கடுமையான சூடும், மிக கடுமையான மக்கள் மிகவும் பயப்படக்கூடிய அந்த குளிரும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்று என்று இருந்தாலும் கூட அதற்கு முக்கியமானதொரு காரணம் ஒன்று இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், நரக நெருப்பு, அந்த நரகமே நரகத்தை சாப்பிடுகின்ற அளவிற்கு அந்த நரக நெருப்பு நரகத்தை அப்படியே எரித்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்திலே நரகம் இறைவனிடத்திலே மன்றாடும், யா அல்லாஹ், என்னை இந்த நரக நெருப்பு என்னை அப்படியே அரைவாசி பகுதியை சாப்பிட்டு விட்டது, தின்று விட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திற்கு ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை அளிக்கிறார். அந்த சந்தர்ப்பம் என்னவென்று கேட்டால், அந்த நரகம் 2 மூச்சுக்காற்றை இந்த உலகத்திலே விடுகிறது. அந்த 2 மூச்சுக்காற்றுகளும் என்ன என்று கேட்டால், இந்த உலகத்திலே கடும் உஷ்ணமாக வெப்பமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது நரகத்தினுடைய ஒரு மூச்சுக்காற்று. அதே போல இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய கடுமையான குளிராக இருக்குமாக இருந்தால் அதுதான் நரகத்தினுடைய 2வது மூச்சு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே காலத்தை திட்ட வேண்டாம், ஆதமுடைய மகன் இந்த காலத்தை திட்டுகிறான் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே காலத்தை திட்ட வேண்டாம். அப்படி காலத்தை திட்டுவோமாக இருந்தால் நானே காலமாக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். ஆகவே இந்த உஷ்ணத்தை நாங்கள் தாங்குவதற்கு, எங்களுடைய பாவ மன்னிப்பை மீட்டுவதற்கும், பாவ மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் இது ஒரு அழகிய சந்தர்ப்பம் என்பதை உங்களிடத்திலே உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.